வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணிதமில் இயல் 1 எண்களில் எடுத்துக்காட்டு கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு 1.3 கொடுத்துருக்காங்க. 5/17 மற்றும் -10/19 ஆகியவற்றை ஒப்பிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஒப்பிடு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒப்பிடுறது அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெண்டையும் எது பெருசு சின்னது அப்படின்னு பார்க்கணுங்களா? இப்போ -5/17 அப்படிங்கிறது ஒரு மிகை எண். மிகை எண் அப்படின்னா எப்படி இருக்குது? நமக்கு ப்ளஸில் இருக்குங்களா? அப்போ ப்ளஸில் இருந்துச்சு அப்படின்னா மிகை எண்ணு சொல்லுவோம். இங்கே -10/19 எப்படி இருக்குது அப்படின்னா மைனஸில் இருக்குது. அப்போ மைனஸில் இருந்தால் அது ஒரு குறை எண்ணுங்களா? மைனஸில் இருந்தது அப்படின்னா அது குறை எண். அப்போது நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், மிகை எண் பெருசா குறை எண் பெருசா அப்படின்னா நம்ம எப்பயுமே எதுனா சொல்லுவோம்? மிகை எண் தான் பெருசு அப்படின்னு சொல்லுவோம். அப்போது 5/17 தான் என்னது? பெருசு. அப்போ 5/17 கிரேட்டர் தென் -10/19 அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் மிகை எண்ணாக இருக்குது, ஒன்று குறை எண்ணாக இருக்குது. அப்போ மிகை எண் ப்ளஸில் இருக்க தான் பெரிய நம்பர்னு சொல்லுவோம். அப்போது -5/17 தான் சரியா, அதுதான் பெரிய எண். அடுத்து எடுத்துக்காட்டு 1.4 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1/3 மற்றும் 4/3 ஆகியவற்றை ஒப்பிடுகன்னு கொடுத்துட்டாங்களா? இங்கே பார்த்தா 1/3 ஒரு மிகை எண் தான், 4/3 என்னதான்? மிகை எண் தான். அப்போது ரெண்டும் மிகை எண்ணாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்து எதை பார்க்கணும் அப்படின்னா பகுதியை பார்க்கணும். ஸோ இதில் பகுதி என்ன இருக்குது பாருங்கள், 3 இருக்குது. இதில் பகுதி என்ன இருக்குது? 4 அப்படின்னு இருக்குங்களா? சரி, 3 இருக்குங்களா? அப்போது 1/3 ஒரு மிகை எண் தான், 4/3 நமக்கு என்னது? ஒரு மிகை எண் தான். அடுத்து நம்ம எதை பார்க்குறோம்? பகுதியை பார்க்குறோம். பகுதி சமமாக இருந்துச்சு அப்படின்னா தொகுதியை ஒப்பிடுறோம். தொகுதியில் என்ன இருக்குங்க? மேலே 1 இருக்குது, இதில் என்ன இருக்குது? 4 இருக்குது. 1 4 ஒப்பிட்டால் எது பெருசு? 4 தான் பெருசு. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்? 1/3 லெஸ் தென் 4/3. அப்போ 4/3 தான் நமக்கு பெருசு. 1/3 விட 4/3 தான் என்னது? நமக்கு பெருசு அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ இது பகுதி சமமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு 1.5ல் 3/4 மற்றும் 5/6 ஆகியவற்றை ஒப்பிடுக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 3/4 மற்றும் 5/6ன்னு கொடுத்துட்டாங்களா? ரெண்டுமே நமக்கு என்ன அப்படின்னா மிகை எண் தான். 3/4ங்கிறது ஒரு மிகை எண் தான், 5/6 மிகை எண் தான். அப்போ ரெண்டுமே மிகையாக இருந்துச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம்? பகுதி பார்ப்போங்களா? இங்கே பகுதி எப்படி இருக்குது அப்படின்னா ஒரே மாதிரி இல்லை. பகுதி எப்படி இருக்குது? ஒரே மாதிரி நமக்கு என்ன இல்லை. இங்கே பகுதி பார்த்தோம் அப்படின்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 6 இருக்குங்களா? அப்போது பகுதி ரெண்டும் மிகையனாக இருந்து பகுதி சமமாக இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? எது பெருசு சின்னது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ பகுதி சமமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழே இங்கே பகுதி 4 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ 4க்கும் 6க்கும் மீசிமா கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ மீசிமா கண்டுபிடிச்சி பகுதி அதாவது மாத்திரம். அப்போது 4 6 2 வருங்களா? 2 தடவை 4, 6 3 தடவை 6, மறுபடியும் 2 போட்டு 2 ஒரு தடவை, இது 3 தடவை. ஸோ மறுபடியும் 3 தான் என்ன ஆகும்? 3 வருங்களா? எத்தனை தடவை? ஒரு தடவை. அப்போது மீசிமா நமக்கு என்ன கிடைக்குது? 2 × 2 × 3 அப்படின்னு கிடைக்குதுங்களா? 2 4 4 3 12 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ இங்கே என்ன கிடச்சிருக்கு? 12 மதிப்பு கிடச்சிருக்கா? அப்போ 3/4 நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம பகுதி 12 அப்படின்னு கிடைக்கணும். பகுதி என்ன கிடைக்கணும்? 12. அப்போ 4ஓட எதை பெருக்குன்னா நமக்கு 12 கிடைக்கும்? 4 3 12. அப்போ கீழே நமக்கு 3ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா மேலே என்ன பண்ணுவோம்? தொகுதியும் 3ஆல் பெருக்குவாங்களா? அப்போ 3 9/12ன்னு வந்துடும். அடுத்து என்ன இருக்குது? இன்னொரு எண் 5/6ன்னு இருக்குது. நம்ம 6ஓட ஏதோ பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கணும்? பகுதி 12 ஆக்கணும். அப்போது 12 ஆக்குனா தான் என்ன ஆகும்? இந்த ரெண்டுமே பகுதி சமமாக இருக்கும். அப்போ நம்ம தொகுதியில் மேலே இருக்க நம்பரை ஒப்பிட்டு எது பெருசு சின்னதுன்னு சொல்லிடுவாங்களா? அப்போ 6ஓட எதை பெருக்குனா 12 கிடைக்கும், 2 பெருக்குனா 12 கிடைக்கும். அப்போ கீழே 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா மேலே இருக்க தொகுதியை 2ஆல் பெருக்குவாங்களா? அப்போ I2 10 அப்படின்னு கிடச்சிருச்சு. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 9/12ன்னு கிடச்சிருக்கு. இங்கே 10/12ன்னு கிடச்சிருக்குங்களா? அப்போது 9 பெருசா 10 பெருசா? கீழே பகுதி சமமாகிடுச்சு. அப்போ தொகுதியை ஒப்பிடுவாங்களா? 9 பெருசா 10 பெருசா? 10 தான் பெருசு. அப்போது 9/12 விட 10/12 தான் பெருசு. அப்போது 9/12 அப்படிங்கிறது எதோட மதிப்பு? நம்ம 9/12 அப்படிங்கிறது எதோட மதிப்பு கிடச்சிது? 3/4ங்களா? அப்போது 3/4 லெஸ் தென் 10/12 எது கிடச்சிது? 5/6ங்களா? அப்போ 3/4 லெஸ் தென் 5/6 தான் சரியான விடை. அடுத்த எடுத்துக்காட்டு 1.6 பார்க்கலாம். ஸோ 1.6ல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். -9/4 மற்றும் -2/3 ஆகியவற்றை ஒப்பிடுகன்னு கொடுத்துருக்காங்களா? -9/4 நமக்கு என்ன தான்? நமக்கு -9/4ன்னு கொடுக்கல.
ஸோ 9/-4 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 9/-4 எப்படி எழுதலாம், நமக்கு பகுதியில் மைனஸ் வரக்கூடாது. அப்போ இங்கே பகுதியில் இருக்க மைனஸை பொதுவாக எழுதலான்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. -9/4 அப்படின்னு மாற்றிக்கலாங்களா. இது வந்து என்னதான் நமக்கு ஒரு குறை எண் தான். இது என்னது, மைனஸில் வந்துருக்கு ஒரு குறை எண்ணாக இருக்குது. -2/3 என்னவா இருக்குது, ஒரு குறை எண். ரெண்டுமே என்ன இருக்குது, மைனஸில் இருக்குனால ரெண்டுமே குறை எண்ணுங்களா. அப்போது ரெண்டுமே குறை எண் அல்லது மிகை எண்ணாக இருந்துச்சு அப்படின்னா என்ன இருக்கணும், நமக்கு பகுதி சமமாக இருக்கணும். பகுதி சமமாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நம்ம தொகுதியை ஒப்பிட முடியுங்களா. ஆனால் இங்கே பகுதி எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பகுதி 4ன்னு இருக்குது, ஒன்றுக்கு பகுதி என்ன இருக்குது 4ன்னு இருக்குது, இன்னொன்றுக்கு 3ன்னு இருக்குங்களா. அப்போ பகுதி சமமாக இல்லை. அப்போ என்ன பண்ண முடியாது, ஒப்பிட முடியாது. அப்போ அது என்ன பண்ணுவோம், பகுதி சமமாக்கணும் அப்படின்னா கீழே பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு மீசியமாக எடுப்போங்களா. ஸோ இப்போ 4 என்ன வாய்ப்பாடில் வரும், 2 வாய்ப்பாடில் வரும். அப்போ 2 வாய்ப்பாடில் 4 எத்தனை தடவை வரும், 2 தடவை வரும். 3 வராதுங்கனால அப்படியே வச்சுக்கலாம். மறுபடியும் 2 வந்து 2 வாய்ப்பாடில் வருங்களா. 2 வந்து எத்தனை தடவை வரும், ஒரு தடவை வரும். 3 வாய்ப்பாடில் மட்டும்தான் ஒரு 2 வாய்ப்பாடில் வராது அப்படிங்கிறனால 3 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா 3 வாய்ப்பாடில் ஒரு தடவை 3 வந்துருங்களா. அப்போ மீசிமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்கே கிடச்சிருக்கிறது எல்லாத்தையும் பெருக்கிறது தான். அப்போ 2 × 2 × 3ங்களா. அப்போ 2 × 2 என்ன வரும், 4, 3 12 அப்படின்னு கிடச்சிருக்கு. நமக்கு மீசியம் என்ன கிடச்சிருக்கு, 12ன்னு கிடச்சிருக்கு. அப்போ -9/4 -2/3 இருக்க பகுதி நம்ம என்னவா மாற்றுறோம், இங்கே 12ன்னு வர மாதிரி மாற்றுறோம். இங்கே எப்படி மாற்றணும், நமக்கு 12 வர மாதிரி மாற்றணுங்களா. அப்போ இங்கே என்ன இருக்குது, 4. 4ஓட எதை பெருக்குன்னா 12 வரும். 4 3 12ங்களா. அப்போ என்ன பண்ணுவோம், மேலே இருக்க -9 நம்மளோட தொகுதியும் 3ஆல் பெருக்குவோம். அப்போ -9 × 3 27. இங்கே மைனஸ் இருக்கனால -27/12 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து இங்கே கீழே என்ன இருக்குது, 3 இருக்குது. 3ஓட எதை பெருக்குன்னா நமக்கு 12 கிடைக்கும். 3 4 12. அப்போ மேலே -2 இருக்குங்களா, 2 என்ன பண்ணுறோம் 4ஆல் பெருக்கிறோம். கீழே எந்த நம்பரோட பெருக்கிறோமோ அதை என்ன பண்ணோம், மேலேயும் பெருக்கிறோம். அப்போ -4 × 2 நமக்கு -8ன்னு கிடைக்குது. இப்போ இதோட தான் ஒப்பிட போகிறோம். என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு பாருங்கள். ஒன்று -27/12ன்னு கிடச்சிருக்கு, -8/12ன்னு கிடச்சிருக்கு. இப்போ எப்படி இருக்குது, நம்மளோட பகுதி ரெண்டும் சமமாக 12 12 அப்படின்னு சமமாக வந்துருச்சுங்களா. அப்போ என்ன பண்ணுவோம், தொகுதி ஒப்பிடுவோங்களா. -27 பெருசா -8 பெருசான்னு பார்க்கணும். நம்ம மைனஸில் இருந்துச்சு, குறை என்ன இருந்துச்சு அப்படின்னா சின்ன நம்பர் பெருசாகவும் பெரிய நம்பர் தான் சின்ன நம்பர் அப்படின்னு சின்ன எண் அப்படி சிறிய எண்ணுன்னு சொல்லுவாங்களா. அப்போ -27 அப்படிங்கிறது என்னது, ரொம்ப சின்னது. -8ங்கிறதா பெருசு. குறை எண் மைனஸ் வந்துருச்சு அப்படின்னாவே நமக்கு சின்ன நம்பர் பெருசாக இருக்கும், பெரிய நம்பர் சின்னதாக இருக்கும். அப்போ என்னாகும், -27 -8ன்னு இருக்கும்போது -8 தான் நமக்கு என்னது பெருசு. அப்போது -27/12 லெஸ் தென் -8/12 சொல்லிடலாங்களா. -27/12 எதுக்கு வந்துச்சு, -9/4. அப்போ -9/4 லெஸ் தென் -8/12 எது கிடச்சிது, -2/3 அப்படின்னு சொல்லலாம். அப்போ இருக்கிறதுல எது பெருசு, -2/3 கிரேட்டர் தென் -9/4ன்னு எழுதிடலாங்களா. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த சம்ஸில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.